வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா பைத்தானில் ஒரு சிம்பிள் ப்ராப்ளம் சால்வ் பண்ணுறது எப்படின்னு பார்க்கலாம் ஃபார் லூப் யூஸ் பண்ணி. வித்தவுட் அ டிலே லெட்ஸ் கெட் இன் டு த கொஸ்டின் என்னென்னா யூ ஆர் கிவன் அ நம்பர் என் யூ நீட் டு பிரிண்ட் இட்ஸ் மல்டிப்ளிகேஷன் டேபிள். ஸோ வந்துட்டு நம்ம ஒரு என்னங்கிற ஒரு நம்பருக்கு இன்புட் கெட் பண்ணிவிட்டு அதுக்கு மல்டிப்ளிகேஷன் டேபிளை வந்துட்டு நம்ம பிரிண்ட் பண்ணி காட்டணும் ஆஸ் அவுட்புட்டாக. நோட்டில் வந்துட்டு ஒரு முக்கியமான ஒரு ட்விஸ்ட் பண்ணுற மாதிரி கொடுத்துருக்காங்க. என்னென்னா வித்தவுட் யூஸிங் லூப் வேரியபிள் டு கம்ப்யூட் த ப்ராடக்ட். இதுக்கு மீனிங் என்னென்னு நான் கொஸ்டின் சால்வ் பண்ணும்போது சொல்கிறேன். எக்ஸாம்பிள் அவுட்புட்டும் கொடுத்துருக்காங்க. n = 5ன்னு இருந்துச்சுன்னா இந்த மாதிரி ஸோ கீழே வராமல் அவுட்புட் வந்து கீழே வராமல் சைடில் போகிற மாதிரி வரணும். ஸோ அதான் இங்கே எக்ஸாம்பிள் அவுட்புட். ஸோ இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ப்ராப்ளம் சால்விங் யூ கேன் பாஸ் திஸ் வீடியோ அண்ட் ட்ரை பை யுவர் ஓன். அப்படி இல்லைனா வந்து நீங்கள் என் கூடவே பேரலாக இது எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பண்ணி பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட் என்னங்கிற நம்பருக்கு வேரியபிளுக்கு இன்புட் கெட் பண்ணிக்கலாம். அந்த கொஸ்டினில் வந்து இன்புட் என்னங்கிற இன்புட் கொடுத்துருப்பான்னு தான் சொல்லியிருந்தாங்க. நான் நம்மள்ட்ட இல்லை, அதனால் நம்ம வந்து கெட் பண்ணிக்கலாம். சும்மா இன்புட் இன்டீரியர் ஸோ இந்த மாதிரி கொஷின் வந்து நம்ம யூஸ்வலாக ஸ்கூல் காலேஜ்லேயே நம்ம சால்வ் பண்ணியிருப்போம். எப்படின்னா ஃபார் ஐ இன் ரேஞ்ச் ஒரு சர்டன் ரேஞ்சுக்குள்ளே ஐயை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு எனக்கு 1 to 10 வரைக்கும் இருந்தால் போதும். அப்போ வந்து 1,11 ஏன்னா n-1 இல்லையா. ஸோ இப்போ வந்து பிரிண்ட் n into i. ஸோ ஆன்சர் வந்து கீழே வராமல் எனக்கு சைடில் வரணும். அப்போ எண்டு வந்துட்டு நான் சும்மா எம்டி ஸ்பேஸ் கொடுத்துட்றேன். அவ்வளோதான். இந்த கொஷினுக்கான ஆன்சர் அவ்வளோதான். ஆனால் இது வந்து அவங்களோட டெஸ்ட் கேஸ்க்கு தப்பு, நான் ஏன்னு சொல்கிறேன். ஸோ இது பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். வந்துட்டு அதே 5 கொடுக்கட்டா, இல்லை நான் 6 கொடுக்குறேன். ஸோ நம்மளுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. பட் ஆனால் இது வந்து அவங்களோட டெஸ்ட் கேஸ்க்கு மேட்ச் ஆகாது. ஏன்னா அவங்க வந்து இட்ரேட்டிவ் வேரியபிளை வந்துட்டு இந்த மாதிரி ப்ராடக்ட் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு நோட்டில் கொடுத்துருந்தாங்க. இதுக்கு மீனிங் அதுதான், வித்தவுட் யூஸிங் லூப் வேரியபிள் டு கம்ப்யூட் த ப்ராடக்ட். ஸோ இந்த மாதிரி இன்டூ பண்ணுறதுக்கு வந்து நம்ம ஐ வேரியபிளை யூஸ் பண்ணக்கூடாது. இட் மீன்ஸ் லூப் வேரியபிள். ஸோ வேறு என்ன பண்ணலான்னா இங்கே கீழே வெளியே யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே ஜேன்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணி அதை அதுக்கு வந்து என்னோட வேல்யூவை அசைன் பண்ணிடலாம். இங்கே வந்து கூட நம்ம த்ரூ அவே வேரியபிள் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம ஜேவை பிரிண்ட் பண்ண போகிறோம். பட் ஆனால் என்னென்னா ஒரு டைமும் இந்த இட்ரேட் ஆகும்போது ஜே ப்ளஸ் ஈக்குவல் டு என். இதுக்கு அர்த்தம் என்னென்னா ஃபஸ்ட் டைம் ஜேவை பிரிண்ட் பண்ணும்போது ஜேயில் வந்து என்னோட வேல்யூ இருக்கும். இப்போ நான் என்னுக்கு வந்து 5 கொடுத்தேன்னா ஜேயில் 5 இருக்கும். ஃபஸ்ட் டைம் பிரிண்ட் பண்ணும்போது 5 வரும். அப்போ இந்த லூப் முடியும் போது ஜே ப்ளஸ் என், அப்போ ஏற்கனவே ஜேயில் ஒரு 5 இருக்கும், அகெயின் எண்ணில் ஒரு 5 இருக்கும், அப்போ 10 வரும். அப்போ இந்த திரும்ப வரும்போது இது பிரிண்ட்டில் வந்து 10 பிரிண்ட் ஆகும். இப்போ இந்த ஜேயில் வந்து 10 இருக்கும், என் வந்து 5, அப்போ வந்து 15. இந்த மாதிரி அன்டில் 10 வரைக்கும் இது பிரிண்ட் ஆகும். ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். பிரிண்ட் பண்ணி பார்த்துடலாம். நான் வந்து இப்போது 10 கொடுக்குறேன். உங்களுக்கு எக்ஸ்பெக்டட் அவுட்புட் வந்துருச்சு. ஸோ இதுதான் இதுக்கான ஆன்சர். ஸோ இது வந்து ஒரு பேசிக் ப்ராப்ளம் தான். நீங்கள் வந்து ஒரு ப்ராப்ளம் சால்விங் கற்றுக்கிறீங்கன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ப்ராப்ளம்லேருந்து தான் நம்ம வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ தான் வந்துட்டு லீட் கோட் இல்லை ஹேக்கர் ரேங்க் அதில் இருக்க ப்ராப்ளம்லாம் நம்மளுக்கு கொஞ்சம் டஃப்பாக தெரியாது. இல்லாட்டி நம்ம வந்து கொஞ்சம் டீமோட்டிவேட் ஆகிடுவோம் சீக்கிரமாக. ஸோ ஸ்டார்ட் வித் த பேசிக்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.